next நம்ம என்ன பண்ணணும், you have to import the package. So java.awt.star கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆகும். ஸோ ஏடபிள்யூடியில் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ன அப்படின்னா so whenever the user interacts with a graphical component, இப்போ for பாருங்க example I am நமக்கு clicking வந்து a button பட்டன்ஸ், or டெக்ஸ்ட் selecting a ஃபீல்டு, டெக்ஸ்ட் checkbox, ஏரியா, then லிஸ்ட், சாய்ஸ், automatically இது மாதிரி an நமக்கு event நிறைய occurs. கண்ட்ரோல்ஸ் இருக்கு. Okay, ஸோ நான் இந்த ஒரு பட்டனை கண்ட்ரோல்ஸ் கிளிக் எல்லாத்தையும் நம்ம பண்றேன், என்ன இல்ல பண்ணணும் ஒரு அப்படின்னா checkbox நம்மளோட செலக்ட் பண்றேன் ஃப்ரேம்ல அப்படின்னா போய் ஆட் பண்ணணும். இந்த ஃப்ரேம்ன்றது பட்டன் என்னன்னா checkbox தட் these பிலாங்ஸ் are டு all த விண்டோ. AWT ஸோ controls. இந்த விண்டோ இந்த எல்லாமே வந்து என்ன controls சொல்றோம், நான் ஒரு வந்து எதையாவது கண்டெய்னர்னு சொல்றோம். சேஞ்ச் ஸோ அப்போ பண்ணணும்னு என்னோட நினைக்கிறேன் அப்படின்றப்ப கிளிக் பண்ணணும் கண்ட்ரோல்ஸ் அப்படி ஆக்சஸ் பட்டன்லாம் பண்ணணும்னு வந்து நான் நினைச்சேன்னா என்னோட தென் அந்த விண்டோல ஈவெண்ட் போடுறேன், அக்கர்ஸ். கண்டெய்னர்ல போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த These are ஈவெண்ட் all அக்கர் comes ஆகும்போது under the we need component. a handler. சரிங்களா? ஸோ அந்த இதில் நமக்கு ஹேண்ட்லிங் சூப்பர் ஒர்க்கை தான் நம்ம கிளாஸ்ன்றது என்னோட DEM ஆப்ஜெக்ட் தான் பண்றோம். நம்மளோட சூப்பர் ஸோ கிளாஸ். டெலிகேஷன் சரியா? ஈவெண்ட் இப்போ மாடல் ஒரு இஸ் ஒரு யூஸ்டு கண்ட்ரோல்ஸும் ஃபார் என்ன பண்ணுது ஹேண்ட்லிங் அப்படின்றத தீஸ் நம்ம வந்து டைப்ஸ் ப்ரோக்ராம்ல ஆஃப் பார்ப்போம். ஈவெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற பேக்கேஜ் ஸோ தீஸ் ஆர் ஆல் த java.aw கண்ட்ரோல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லேபிள். event ஸோ package. லேபிள் ஸோ அப்படின்றது நீங்க என்ன என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்படின்னா அதை we இம்போர்ட் can place பண்ணிக்கணும். text ஸோ in a container. நான் generally வந்து we ஒரு are டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்கணும். classifying the இப்போ event ஃபார் types எக்ஸாம்பிள் as ஜிமெயிலுக்குள்ள foreground and போகணும் அப்படின்னா background event. யூசர் நேம், ஸோ பாஸ்வேர்டு foreground கண்ணுக்கு event தெரியுது இல்லையா, அப்படின்னா என்ன யூசர் நேம்னு, அப்படின்னா அது வந்து லேபிள். யூசர் பக்கத்துல இன்டராக்ஷன் ஒரு அப்ப பாக்ஸ் கொடுத்து நமக்கு நம்மளை ஈவெண்ட் டைப் அக்கர் பண்ண ஆகும், சொல்றாங்க அது இல்லையா, foreground அதுதான் events டெக்ஸ்ட் ஃபீல்டு. சரிங்களா? அது மாதிரி பட்டன், So செக் we பாக்ஸ், need a செக் பாக்ஸ் user to குரூப், generate லிஸ்ட், a event. டெக்ஸ்ட் ஃபீல்டு, Without the டெக்ஸ்ட் interaction ஏரியா, of the இது மாதிரி user, ஒன்று ஒன்றா இருக்கு. the event இப்போ நான் generates பட்டன் that comes அப்படின்றது under என்னன்னா, background events. இப்போ இந்த For ஃப்ரேம் அப்படின்றது ஒரு example, பட்டன் window தான். open ஆகுது, அது மாதிரி window செக் close பாக்ஸ் பண்றது, அப்படின்றது இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு background events. பர்டிகுலர் ஃபீல்டை The வந்து foreground events ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ் என்னன்னா ஏதாவது செலக்ட் பண்ணுறது, அது மாதிரி requires the இதுக்கெல்லாம் நம்ம user செக் பாக்ஸ் யூஸ் interaction பண்ணுவோம். to ஸோ ஒன் generate பை an ஒன்று event. நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது நான் பட்டன் கிளிக் பண்றேன், மவுஸை கிளிக் ஸோ பண்றேன், நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம foreground ஸ்டார்ட் events. பண்ணுறது லேபிள்ல நெக்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு ஸோ டெலிகேஷன் இதுதான் ஒரு ஈவெண்ட் மாடல் தான் சிம்பிளான நமக்கு ஏடபிலிட்டி ஈவெண்ட் கண்ட்ரோலுக்குரிய ஹேண்டில் ஒரு பண்ண போகுது ப்ரோக்ராம். அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸோ லிசன் பண்ணிக்கோங்க. டெலிகேஷன் ஈவெண்ட் ஸோ இது மாடல்ல என்னன்னா நமக்கு எங்களுக்கு ஒரு 3 டெக்ஸ்ட்டை கேட்டகரிஸ் வந்து இருக்கு. யூசர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்ப்ளே சோர்ஸ், பண்ணுறதுக்கு லேபிள் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் ஸோ அதுக்காக ஆப்ஜெக்ட், நான் யூஸ் பண்ணுற தேர்ட் ஒன் சின்டாக்ஸ் லிசனர். இப்போ நான் லேபிள் சோர்ஸ் எல் அப்படின்றது ஈக்குவல் டு என்னன்னா நியூ தட் லேபிள் ஆஃப் ஜெனரேட்ஸ் எ டெக்ஸ்ட். ஈவெண்ட். ஃபார் இந்த எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்ன்றது என்னோட ஒரு கேப்ஷன். பட்டன், ஒரு சரிங்களா? செக் பாக்ஸ், இப்போ இதெல்லாம் ப்ரோக்ராம்குள்ள வந்து வரோம். ஜெனரேட் ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குன்னா ஒரு சரிங்களா, பேக்கேஜ். ஸோ சம்திங் ஏடபிலிட்டி ஹேப்பன், அதுதான் பேக்கேஜை ஈவெண்ட்னு சொல்றோம். நம்ம ஸோ இம்போர்ட் சோர்ஸ்ங்கிறது பண்ணிக்கணும். பட்டன். அதை இம்போர்ட் இப்போ நான் பண்ணாதான் அந்த பட்டன் நம்மளால கிளிக் ஃப்ரேமு பண்றேன் இல்லையா, தென் தட் இஸ் கண்ட்ரோல்ஸ் அன் ஈவெண்ட். எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஸோ முடியும். கிளிக்கிங்ன்ற நெக்ஸ்ட் லைன் வந்து இது கிளாஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் கிளாஸை கிடைக்குது கிரியேட் அப்படின்னா பண்ணுறோம். அந்த தென் மெயின்குள்ளே நான் என்ன இன்ஃபர்மேஷனுக்கு பண்ணுறேன்னா கொண்டு ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரேமை கிரியேட் கொடுக்கறதுக்கு பண்ணுறேன். we need a இப்போ இந்த விண்டோ object. இருக்கு இல்லையா, இந்த அப்ப விண்டோ வந்து ஒரு சோர்ஸ் ஃப்ரேம்னு வந்து ஒரு எடுத்துக்கிறோம். ஈவெண்ட்டை ஸோ இதில் ஜெனரேட் டாப்பில் பண்ணுது. இருக்கு இல்லையா, அந்த இதுதான் கேப்ஷன். ஈவெண்ட்டை அப்போ இந்த ஜெனரேட் இடத்துல ஆகிற எனக்கு என்ன வரும், ஈவெண்ட்டோட லேபிள் இன்ஃபர்மேஷனை எக்ஸாம்பிள்ன்றது எனக்கு நம்ம இந்த மெனுக்கு ஆப்ஜெக்ட் பதிலாக வரக்கூடிய யார்கிட்ட கொண்டு கேப்ஷன்ஸ். போய் கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் நான் என்ன லிசனர்கிட்ட பண்ணுறேன், ஒரு கொடுக்குறாங்க. லேபிளை கிரியேட் ஏன்னா பண்ணுறேன். ஒரு அந்த ஒரு லேபிளில் என்ன சோர்ஸுக்கும் இருக்குன்னா ஒரு வெல்கம் டு லிசனர் இருப்பாங்க. ஜாவான்னு கொடுக்குறேன். ஃபார் ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரெண்டாவது லைன் வந்து மவுஸ் லேபிள் கிரியேட் ஈவெண்ட்னா பண்ணுறது. மவுஸ் ஸோ லிசனர், ஒரு ஃப்ரேம் கீபோர்டு இருக்கு, ஈவெண்ட்னா கீபோர்டு தென் ஒரு லிசனர், லேபிள் விண்டோ இருக்கு. ஈவெண்ட்னா நீ என்ன விண்டோ பண்ணணும், லிசனர். லேபிளை நான் கொண்டு இதுவே போய் பட்டன் கிளிக் ஃப்ரேமில் ஆட் பண்ணேன்னா பண்ணணும். ஆக்ஷன் ஃப்ரேமில் லிசனர், ஆட் இந்த மாதிரி பண்ணாதான் அது ஈவெண்ட்க்கு விசிபிளாக எக்ஸாம்பிள் இருக்கும். இருக்காங்க. ஸோ அப்போ அந்த நான் என்ன லிசனர்கிட்ட போய் பண்ணுறேன்னா கொடுக்கணும். ஸோ எஃப் அப்போ என்னோட டாட் டிஇஎம் ஆட்ன்ற பொறுத்த ப்ரீடிஃபைன் வரைக்கும் we ஃபங்க்ஷனில் have a எல் source, கொடுத்தேன்னா source that generates நமக்கு the லேபிள் வந்து ஃப்ரேமில் event, ஆட் ஆகிடும். object, இப்போ இந்த object லேபிள் contains எங்கே the வேணாலும் ஆட் information ஆகலாம். about the அப்போ event. நம்ம என்ன பண்ணணும், Third we one have is the to listener. design that Listen frame. is the அந்த டிசைன் action பண்ணுறோம் இல்லையா, performed part. எங்கே அதாவது என்னோட action taken part ஃப்ரேமில் listener லேஅவுட் தான் வரணும் பண்ணுவாங்க. அப்படின்றதுக்காக சரிங்களா? தான் நான் யூஸ் பண்ணுறது So next லேஅவுட் மேனேஜர். source ஸோ நான் லேஅவுட் எக்ஸாம்பிள் சொன்னதேதான். மேனேஜரில் இந்த எப்படி buttons, செட் பண்ணணும்னா பட்டனை கிளிக் பண்றதுன்னு செட் சொல்லுவோம். லேஅவுட் ஆஃப் நியூ ஆப்ஜெக்ட்ன்றது ஃப்ளோ லேஅவுட். நமக்கு டோட்டல் contains 6 the லேஅவுட் information. டைப்ஸ் இருக்கு. இந்த நான் இங்கே information ஃப்ளோ வந்து லேஅவுட் எடுத்துட்டு கொடுக்குறேன். போற ஃப்ளோ ஆப்ஜெக்ட் லேஅவுட்னா belongs to a என்னோட class. ஃப்ரேமை So action event லெஃப்ட் mouse டு eventனா ரைட் வந்து அந்த அரேஞ்ச் அந்த பண்ணி ஆப்ஜெக்டோட கொடுக்கும். கரஸ்பாண்டிங் சரிங்களா? கிளாஸ். ஸோ இந்த Listener லேஅவுட் வந்து என்ன வந்தால் தான் பண்றாங்க என்னோட அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் receives the எங்கே event இருக்குன்றதை and நம்மளால performs the action. ஆட்டோமேட்டிக்காக பண்ண So முடியும். these are அதனால all நம்ம the அதை யூஸ் பண்ணுறோம். listeners. நெக்ஸ்ட் சரிங்களா? ஒன் இஸ் யூ ஹாவ் டு நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் த எக்ஸாம்பிள் சைஸ். ப்ராசஸ் பாருங்க. ஸோ சைஸை வந்து User செட் பண்ணுறேன். performs இங்கே a 300 action. 200 For கொடுத்துருக்குது. example, வித் அண்ட் ஹைட்டு user இன் clicks பிக்சல்ஸ். the button. ஸோ என்னோட Then ஃப்ரேமோட clicking the சைஸை button is the கொடுக்குறேன். information நெக்ஸ்ட் நம்ம என்ன that is பண்ணணும் அப்படின்னா collected by the டிஃபால்ட்டாக என் ஃப்ரேம் object. வந்து அந்த இன்விசிபிளாக இருக்கணும். ஆப்ஜெக்ட் நான் யாருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னா விசிபிளாக லிசனர்கிட்ட மாற்றணும். கொண்டு போய் அதுக்காக நம்ம கொடுக்கும். ட்ரூன்னு அந்த கொடுக்கணும். லிசனர் இதை யாருன்னா கொடுத்தோம் ஆக்ஷன் அப்படின்னா எனக்கு லிசனர். அவுட்புட்டில் இந்த ஆக்ஷன் வெல்கம் லிசனர் டு என்ன ஜாவான்னு பண்ணுவாங்கன்னா காட்டும். அதுக்குரிய சரிங்களா? ஆக்ஷனை பர்ஃபார்ம் இது வந்து பண்ணுவாங்க. ஒரு ஸோ சிம்பிள் இது
இந்த மெத்தடை வந்து ஆக்ஷன் லிசனர் கால் பண்ணுறேன். பண்ணும். தேங்க்யூ. ஸோ ஆக்ஷன் லிசனர் கால் பண்ணி அது கரஸ்பாண்டிங் ஆக்ஷனை நம்ம வந்து எடுப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ளோ. பட்டன் கிளிக் பண்ணுறோம்,
அந்த கிளிக் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகுது. அந்த ஆப்ஜெக்டை யார் வாங்குறாங்கன்னா லிசனர் வாங்குறாங்க. லிசனர் கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் டேக்னு பண்ணுறாங்க. கிளியர்? ஸோ சேம் திங் தான். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கோட ஸ்டெப்ஸு. நம்ம java.awt.starன்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஈவெண்ட்ன்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த காம்பனண்ட் வந்து ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுதோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் கண்டிப்பாக ஆக்ஷன் லிசனர் இல்லை விண்டோ லிசனரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா லிசனர் வந்து கண்டிப்பாக ஒரு இன்டர்ஃபேஸாக தான் இருக்கணும். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஓவர் ரைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்து இங்கே நம்ம பண்ணணும் நம்மளோட ப்ரோக்ராமில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிசனர் என்னன்னா ஒரு சோர்ஸுக்கும் ஒரு லிசனர் இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட்டு அந்த சோர்ஸை லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் தே ஆர் நேமிங் அஸ் லிசனர். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு லேபிள் மாறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளிக் மீன் கொடுக்குறேன் பட்டனு. இங்கே லேபிள் வந்து கிளிக் த பட்டன் இருக்குது. நான் கிளிக் பண்ணுற அந்த பட்டன் தான் என்னோட சோர்ஸு. இதை கிளிக் பண்ணும்போது ஒரு லிசனர் வந்து அதை ரிசீவ் பண்ணுவாங்க. கிளிக்கிங்கிற இன்ஃபர்மேஷனை அந்த ஆக்ஷன் ஈவெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் வாங்கி லிசனர்கிட்ட கொடுப்போம். லிசனர் என்ன பண்ணுவாங்க, அதோட ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா கிளிக் த பட்டன்ற லேபிள் இஸ் சேஞ்ச் வித் பட்டன் கிளிக்டு. சரியா? ஸோ இதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் கிளாஸை க்ரியேட் பண்ணும்போதே ஃப்ரேமை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். தென் ஆக்ஷன் லிசனரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன் ஆக்ஷன் லிசனர் யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து பட்டன்ஸில் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். சப்போஸ் நான் கீபோர்டு இல்லை மவுஸ்லாம் பண்ணுறதா இருந்தால் மவுஸ் லிசனர், கீ லிசனர் யூஸ் பண்ணிக்கணும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது எனக்கு வந்து பட்டனும் லேபிளும் தான். நான் இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எழுதுகிறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பட்டனையும் லேபிளையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஐ ஆம் கோயிங் டு ஆட் த பட்டன் அண்ட் லேபிள் இந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரேமை. இங்கே நான் f.add ஆஃப்னு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நான் இங்கே எக்ஸ்டென்ஸ் ஃப்ரேம்ஸ்னு கொடுத்துட்டேன். அதனால நான் கொடுக்கல. எஃப்ன்றதை எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணல, அது இம்ப்ளிசிட்டாக ஃப்ரேமை கால் ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், லிசனரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டரிங் த லிசனர் என்னன்னா, பட்டனில் தான் லிசனர் வேணும். அப்போ b.add action listener of this refers to the button. சரிங்களா? பட்டனை மட்டும் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ லிசன் பண்ண அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எப்பயும் ஆஸ் யூஷுவல் வந்து லே அவுட் செட் பண்ணுவோம். தென் ஃப்ரேமோட சைஸு விசிபிலிட்டியே ட்ரூ பண்ணுவோம். இந்த 3 லைன்ஸ் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆட் ஆக்ஷன் லிசனர் வரும் கால் ஆகுது அப்படின்னா, ஏதோ ஆக்ஷன் ஈவெண்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு பார்த்து இங்கே இருக்குது. ஏன்னா பட்டன்றது என்னோட சோர்ஸு, பட்டன் கிளிக் இஸ் த ஈவெண்ட்டு. தென் ஆட் ஆக்ஷன் லிசனர் அந்த கிளிக் பண்ணுற ஈவெண்ட்டை வாங்கிட்டு தென் கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டை பண்ணுறோம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆக்ஷன் பர்ஃபார்ம்டில் இட் ரிசீவ்ஸ் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்னா, என்னோட கிளிக் ஆகிற ஈவெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த கிளிக் ஆகும்போது வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் ஜஸ்ட் செட்டிங் த டெக்ஸ்ட். என்னோட லேபிளில் செட் டெக்ஸ்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி பட்டன் கிளிக்டுன்ற கேப்ஷனை மாற்றுறேன். கிளியரா? இதுதான் நடக்கும். ஸோ ஆட் ஆக்ஷன் லிசனர் கால் வரும்போது கிளிக் ஆகும்போது ஆக்ஷன் பர்ஃபார்ம்டுன்ற பார்ட் வந்து இன்வோக் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம மெயின் எழுதணும். மெயினில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ப்ரீவியஸில் ஸ்டூடெண்ட் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப்னு கொடுத்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? இங்கே ஸ்டூடெண்ட் எஸ்சி இல்லை. அப்போ இது வந்து அனானிமஸ் ஆப்ஜெக்ட்டு, ஏன்னா அதுக்கு பேர் இல்லை. இப்போ நம்ம இந்த அனானிமஸ் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா, மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும், ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டர் பார்ட்டை கால் பண்ணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் பார்ட் எதுக்கு அப்படின்னா, இனிஷியலைசேஷனுக்காக தான் கன்ஸ்ட்ரக்டர் பார்ட்டு. ஸோ இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதோட கரஸ்பாண்டிங் ஈவெண்ட் டெமோன்ற கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கோட ப்ரோக்ராமு. இதுதான் இதோட அவுட்புட்டு. நமக்கு ஒரு பட்டன் ஒரு லேபிள் இருக்குது. பட்டனை கிளிக் பண்ணும்போது லேபிள் சேஞ்ச் ஆகுது. இஸ் இட் கிளியர்? இதுதான் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ.